நான் இப்போ பேசுனதுல நம்ம இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிறது நம்ம உயிர். அந்த உயிருக்கு பேர் தான் ஆத்மா. அந்த ஆத்மாவை சிவபெருமான் தான் ஒரு உடலுக்குள்ள கருவுக்குள்ள உள்ள தெளிக்கிற உள்ள துணிக்கிறாரு. அப்போ அந்த அவர் பொறுப்பு அவரு தான். அதனால அவர் நம்மளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாரு. நெற்றி பூர்வத்தில் துருவமத்தியிலிருந்து அவர் நம்மளை நெற்றிக்கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. திருவடிக்கண்ணை அவருடைய காலில் திருவடிக்கண்ணை இருக்குது. அந்த திருவடிக்கண்ணை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம உடலோட இருந்தே பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம உயிரோட இணைஞ்சு பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம பண்ணுற தப்பையும் பார்க்குறாரு, நல்லதையும் பார்க்குறாரு. நல்லதுக்குரிய பலனை கொடுக்குறாரு, தப்புக்குரிய தண்டனையும் கொடுக்குறாரு. அவரை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னம்னா நம்மளை அத்தனை மாயா காரியங்களும் நம்மளை இயக்குது. அந்த இயக்குறது என்னன்னா நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள், தேவையில்லாத இது இன்னைக்கு எனக்குள்ள வரும்போது வருது நிறையா. ஆனால் அவர் எண்டிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணுமோ அதை பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ அவர் கூட இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை இது பண்ணுவார். ஆனால் அவர் அனுதினமும் நொடிக்கு நொடி நாம்